அதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது உடனே நம்ம பார்ட்னருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்ல. அது வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்பிள்னா ஓகே. எனக்கும் பிடிச்சிருக்கும். அந்த லைக்டா என்ன 2 பேருக்கு ஒரே லைக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஓகே. அது ஓகே. எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கணும், இல்ல என்ன விட அவங்களுக்கே அவங்கள பிடிச்சிருக்குன்ற அந்த ஒரு கான்செப்ட்குள்ள போறதே வந்துட்டு, இட்ஸ் லைக் கெட்டிங் இன்டூ தியர் பெர்சனல் ஸ்பேஸ் மாதிரி தான். ஓகே. அவங்களுக்கு எல்லா இண்டிவிஜுவலுக்குமே ஒரு தனி லைக்ஸ் இருக்கும், தனி ஸ்பேஸ் இருக்கும், தனி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கும். ஃபேமிலில அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு வரும்போது, அவங்களுக்குன்ற தனி ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு ஓகே. நியூ பெர்சன் உள்ள வந்து அந்த கம்ப்ளீட்டா வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்காது. ஓகே. ஸோ எப்படி இருக்கணும்னா, நான் வந்து ஒருத்தர விரும்புறேன், அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறேன் அப்டின்னா, அவங்களுடைய சர்க்கிள்ல முதல்ல நான் ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே. அவங்களுடைய லைக்ஸையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். தட் டசன்ட் மீன் தட் அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும்னு கிடையாது. அவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. அத நான் வந்து அக்ரி ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அதே பண்றேன். மாதிரி எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும்ன்றத எக்ஸ்பிரஸ் பண்ணி, நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போகும்போது, அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் இருக்காது.